பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவ நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம் தியானத்திற்காக 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா என்கிற ராஜாவின் பட்சத்தில் அவர் கூட வந்துட்டாங்களாம். நிறைய பேர் திரளான ஜனங்கள் சேர்ந்தார்கள்னு போடப்பட்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் புதுசாக நமக்கு அகாடமிக் இயர்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் புது ஸ்கூலில் போயிருக்கலாம், டீச்சராக போயிருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக போயிருக்கலாம், காலேஜில் இல்லை புது இடங்களிலே நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்திருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும், இல்லை புது வீட்டில் நீங்கள் வாழ போயிருக்கலாம், ஒரு குடும்பத்திலே எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் திரளான ஜனங்கள் நிறைய பேர் உங்க கூட வந்து சேர்ந்துப்பாங்க. எப்போ சேர்ந்துக்கிட்டாங்க ஆசா கூட அப்படின்னு பார்க்கும்பொழுது 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு. கர்த்தர் யார் கூட இருந்தாலும் சரி, அவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். ஏனென்றால் அவர் செய்கிற காரியம் அப்படிப்பட்டதாக இருக்கும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்ள அவர் கிருபை பாராட்டுவார். ஏன் இந்த ஆசாவோடு கர்த்தர் இருந்தார்? அதனால தான் ஜனங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இவர் கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எதற்காக கூட இருந்தார் என்று பார்ப்போமானால் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். குட் அண்ட் ரைட்டுன்னு போட்டிருக்கிறது. குட் அப்படின்னு போடும்போது நல்லது அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொல்கிறாருல்ல, அவர் படைச்சிட்ட உடனே சொல்வார், இது நல்லது என்று கர்த்தர் கண்டார், இது நல்லது என்று கர்த்தர் கண்டார். அவர் எது செஞ்சாலும் ரொம்ப பிரமாதமாக செய்வார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அதில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், ஹை குவாலிட்டி இருக்கும். அதனால தான் அவர் நல்லது நல்லது சொல்கிறார். இப்படி நாம் செய்யும் பொழுது காரியங்களை பாசா எது செஞ்சாலும் ஹை குவாலிட்டியாக இருக்கும், அவர் சொன்னாலும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்ததாக ரைட், கர்த்தருடைய பார்வையில் எது கரெக்ட், எது பெஸ்ட்டு, எது எப்படி செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அப்படி செய்கிறவராக ஆசா இருந்ததினால் ஆசா கூட கர்த்தர் இருந்தார். அதை பார்த்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பட்சத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க. அவர் கூட இருக்கும்பொழுது என்ன செய்தார் என்று பார்ப்போமானால் அதிகாரம் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்திலே 12-13 சொல்லுகிறது, ஒரு பெரிய கூட்டம் ஆசாவுக்கு நேராக வருகிறது. அவர்களை தேவன் முறியடித்து அவர்களை நொறுக்கி போடுகிறாராம். அதாவது ரெக்கவர் ஆகிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மறுபடியும் அவங்க நல்லாயிட்டு வராங்கன்னு அதுவே அவங்களால பண்ண முடியாதான். அது மாதிரி ரெக்கவர் ஆகவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர்களை தள்ளுகிறார் தேவன். அடுத்து அவங்க உறைந்து போயிடுறாங்க பயத்தில். கர்த்தர் கூட இருந்து செய்கிற பயங்கரமான காரியங்களை பார்த்து எதிரிகள் பயந்து போகிறார்கள். கர்த்தர் கூட இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். ஆனால் இதற்கு நடுவில் ஆசை செய்தது தான். அவர் எதிரிங்க வந்தோன்னு நம்ம சொல்லிட்டாரு, கர்த்தாவே நீங்கள் துணை நில்லுங்க. 2வது சொல்வது, உண்மை நான் சார்ந்துக்கிறேன். 3வது, உன் நாமத்தினால் நான் போகிற ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா அந்த கம்பெனியோட நேமில் அவங்க போவாங்க. அது மாதிரி உங்கள் நாமத்தில் நான் போகிற ஆண்டவரே, அப்படி நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நன்மையும் செம்மையும் செய்து அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பேரிலே காரியங்களை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்காக கூட இருந்து முறியடித்து நொறுக்கி மற்றவங்களை அப்படி உறைந்து போக செய்வது திண்ணம். தேவன் தாமே இந்த காரியங்களில் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பற்றத்தில் இருக்க போகிறார். அப்படி ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தாவின் எழுந்தருளுவீராக. ஆசாவோடு இருந்த தேவன் இப்பொழுதும் ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பற்றத்திலும் நீர் இருப்பீராக. இந்த கப்பனே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலே இவர்களுக்கு விரோதமாக ஒரு எல்லா காரியங்களையும் நீர் முறியடித்து நொறுக்க போகிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தினால் ஜபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்கள் பற்றத்தில் இருக்க போகிறார். மே காட் கோ வித் யூ. ஹேவ் a great day.